அது பண்ணாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. குரூப்ல நான் பார்த்துட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் கொடுத்துருக்கேன். அவங்க இவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா எவங்களும் கிட்டக்கு வர மாட்டாங்க. எல்லாம் அப்படியே தொலைவாக இருந்து நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடும்பொழுது நமக்காக வேண்டி யாரும் முன்னாடி வந்து நின்று நமக்காக பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் நீங்கள் எதுக்கு பேக் வாங்குறீங்க? உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. சரியா? அவங்களுக்காக இவங்களுக்காக வேண்டி நம்மளோட லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு கற்றுக்கணும்னு தோணுதா கற்றுக்கோங்க, இல்லை வேணான்னு தோணுதா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீங்களே செய்யுங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதையுமே யாருமே வந்துட்டு உங்களோட லைஃப்பில் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? எல்லாத்தையுமே வந்துட்டு மற்றவங்களுக்காக வேண்டி நம்ம செய்ய முடியாதுங்க. எதுவாக இருந்தாலும் நமக்காக வேண்டி தான் நம்ம செய்ய முடியும். நமக்கு நம்ம கரெக்டாக இருக்குமா, நம்மளுடைய மனசுக்கு நம்ம கரெக்டாக இருக்குமா, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ரூட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கோல் எப்பயுமே அடித்து தூள் கிளப்பிட்டே இருக்கணும். யாருக்காக வேண்டியும் அந்த கோலை வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம உட்காந்துட்டா நமக்கு யாரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உட்காந்துட்டா 4 பேர் பின்னாடி நின்று கை தட்டி சிரிப்பாங்க. ஆனால் நமக்காக வேண்டி ஐயோ பாவம் அப்படின்ற வார்த்தை கூட வாயில் வராது. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம தான் பார்க்க முடியும். நம்ம பேக்ரவுண்டுக்கான தேவைகள் என்னவோ அதை நம்ம தான் பண்ண முடியும். ஸோ எதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு எனக்கு வருமா வராதா, நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த உலகத்துக்குள்ளே வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு யாரும் இந்த உலகத்துக்கு வரல. அதே மாதிரி எல்லாரும் பணக்கட்டுகளோட இந்த உலகத்துக்கு வரல. சரியா? எல்லாரும் அப்படிதான் வராங்க. எப்படி வராங்க? ஒண்ணுமே இல்லாம தான் இந்த உலகத்துக்குள்ள வராங்க. வந்த பிறகுதான் டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, போலீஸ் ஆகுறாங்க, வக்கீல் ஆகுறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறாங்க, ஃபேஷன் டிசைனர் ஆகுறாங்க, ஆரி ஒர்க்கர் ஆகுறாங்க, டெய்லரிங் ஆகுறாங்க. நிறைய விஷயம் போய்கிட்டே இருக்கு. அது எல்லாமே எப்ப நடக்குது? அவங்களா எடுத்த அடிகள், அவங்களா வச்ச வேலைகள், அவங்க தாய் தகப்பனுடைய வழிமுறைகள், இப்படிதான் நடக்குது. அதே மாதிரி பணம் காசும் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் கரெக்டாக போகுது அப்படின்னும் பொழுது அவங்க பணம் காசு சம்பாதிச்சு பணக்காரர்கள் ஆகுறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல நம்மளுமே இடம் பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம கோலை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக அடிக்கணும். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் மார்க் மட்டும் வச்சு மெசேஜ் தயவு செய்து அனுப்பாதீங்க. ஸோ அவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இம்மீடியட்டாக நம்மளுடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் சொல்லித்தர காத்துட்டு இருக்கேன். டாடா, பை பாய்.